நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 978வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, ஈஸ்வரனுடைய நெருங்கிய சம்பந்தம் உள்ள நந்தி தேவனை பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் ரிஷபம்ன்ற நந்தின்ற, ரிஷபம் வேற நந்தி வேற, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு உதாரணமாக திருமாலே ஒரு ரிஷபமா நந்தியாக மாறுறாரு. மால்விடை நந்தின்னு பேர். திரிபுர சம்ஹாரத்தின் போது அவர் திருமாலே நந்தி தேவரா மாதிரி அவரை சுமந்துன்னு போகிறார் ஈஸ்வரன். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சிவாலயத்துக்கு உள்ள நுழைகிறோம். எனக்கு நந்தினாலும் ரொம்ப பிடிக்கும்னா நானும் என் மனைவி 2 பேருமே ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்காரால் கட்டாயம் நந்தியை இக்னோர் பண்ணவே முடியாது. ஒரு சிட்லப்பாக்கம் ஸ்ரீதர் ஒருத்தர் சிவசைலம் நந்தி அமைச்சிருந்தார். சிவசைலம் கோவிலுக்கு நான் ஒரு 10-15 தடவை போயிருப்பேன். நான் கல்யாணம் ஆகி 42-43 வருஷம் வாழ்ந்தாச்சு ஒய்ஃபோட. நான் சரி, மனைவி கூட வருஷம் ஏப்ரல் மாதம் அவளுடைய மண்டகப்படி இருக்கும். அந்த பீரியடில் போகும்போது கட்டாயம் சிவசைலம் கோவில் போய் பார்த்துட்டு வருவேன். அங்கே இருக்கிற நந்தியை பற்றி இன்னைக்கு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது மீன் காத்துலேயே நான் வாச காம்பவுண்ட்லேயே வைக்கலாம் பார்த்தேன். அப்புறம் தோஷமாக சுவாமியாச்சது, வாசல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் காலத்தில் நிறைய எங்கேயே நந்தி ரிஷபம் பார்த்துட்டு நான் வாங்கிடுவேன். நான் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நந்தி ஒயிட் மெட்டல், பெங்களூரில் வாங்கினது. இதே மாதிரி இது ஒயிட் கலர். இது நல்ல ஹெவி. இது கிட்டத்தட்ட 2-3 கிலோ இருக்கும். அது கிட்டத்தட்ட 8 இன்ச்சு நீளமும் ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே உயரமும் இருக்கும். இது ஒரு நந்தி. எங்கள் ஆற்றுல ஹால் உள்ளே நுழையும் போது இது வராண்டா உள்ள நுழைஞ்சாலே பாக்ஸ் மேலே இருக்கும். அது இது தவிர ஹால் உள்ள எங்கள் அந்த புக் ஷெல்ஃப் மேலெலாம் நந்தி இருக்கும். அதில் இது கன்மெட்டல் என்ற மெட்டீரியல். இது போலாதான் அடிபாகத்தில். இதுக்கு கோல்டன் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம். இது காப்பர் என்ற பிளாக்கிஷ் கலந்த மாதிரி இருந்தது. நான் அப்புறமா அப்படி இருக்க வேணாம், வட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. அப்போல்லாம் 1000-2000 ரூபா தான் விலை அந்த காலத்தில். இதோட சின்ன சைஸ் நந்தி. இதுவும் ஹாலில் தான் இருப்பேன் காலத்தில். நந்தின்றதே நம்ம தோஷத்தெல்லாம் போக்கிறது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாலயம் எடுத்தாலே அரியத்துறையில் வெளியே பிரகாரத்தில் தான் சுற்றி வெளியில் வரும்போது கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்குது மண்டபத்து உள்ளேயே. அது அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக வேலைப்பாடெல்லாம் இருக்காது. ஆதி காலத்து நந்தி, பல 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. அதனால் அந்த மாமா சொல்லிட்டே இருந்தார். திரு சண்முக சிவாச்சாரியார், இப்போ 87 வயசு அவருக்கு மாமாவுக்கு. எனக்கு ஒரு நந்தி பண்ணணும்டா. நந்தியை பண்ணி அழகாக அரியத்துறை சிவாலயத்தில் ஒரு சிவராத்திரி அன்றைக்கே 3ஆம் காலத்தில் பிரதிஷ்டாச்சு. சிவராத்திரி அன்றைக்கே ராத்திரி பிரதிஷ்டா நந்தி. துவாரபாலக ஜஸ்ட் வழி அந்த நந்தியை நான் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க அரியத்துறையில். கோவில் உள்ள அந்த வரமூர்த்தீஸ்வரர் சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரி அர்த்த மண்டபத்தை தாண்டி துவாரபாலகர் வந்துடும். ஸோ துவாரபாலகர் ஒட்டி ஒரு 2-3 வழியிலேயே வந்துடுது. அங்கே நந்திகேஸ்வரர் 2 நந்தி தான் இருக்குது. ஒரு சிவாலயத்தில் எத்தனை நந்தி இருக்கும் அப்படி கேட்டானா பெரிய பெரிய சிவாலயத்தில் திருவண்ணாமலையில் எடுத்த 5 நந்தி இருக்கு. 5 நந்தியில் என்னென்ன நந்திகள் இருக்குன்னு கேட்டால், ஆன்ம நந்தின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஆன்ம நந்தி. இந்திர நந்தின்னு ஒன்று இருக்குது, 2ஆச்சு. மால் விடை நந்தி. இப்போ இந்த திரிபுர சம்ஹாரத்தும் போது திருமாலே வந்தார் சொல்கிறோம் இல்லையா, அந்த நந்தி பேர் மால்விடை நந்தி. திருமாலே நந்தியாக வர்றது மால்விடை நந்தின்னு பேர். அடுத்து மால்விடை நந்தி. இன்னொரு நந்தி தர்ம நந்தின்னு ஒரு நந்தி பேர் இருக்குது. அதிகார நந்தி.
அதாவது ஆன்ம நந்தி, அதிகார நந்தி, மால்படை நந்தி, இந்திர நந்தி, தர்ம நந்தி, 5 நந்திகள் இருந்தால் பெரிய பெரிய சிவாலயத்தில் இருக்கும். அது கபாலீஸ்வரர் கோவிலில் கூட 5 இருக்கான்னு தெரியல எனக்கு. பட் முக்கியமான இந்த 3ஆக குறைஞ்சி இருக்கும். அந்த மாதிரி இப்போ பெரிய சிவங்க ஒரு திருவண்ணாமலையெல்லாம் 5 இருக்குது எனக்கு தெரியும். இந்த பிரம்மாண்டமான நந்தி வெளியில் இருக்குது பாருங்க. இது இப்போ சிவசேலம் கோவிலில் இருக்கிற அந்த நந்தியை மிச்சத்தோட வசதின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த படம் தேவச்சிற்பி சொல்லிட்டு மையன் போட்டிருக்கான். அந்த சிட்லப்பாக்கம் ஸ்ரீதர் அமைச்சிருந்தார். அவர் தப்பாக எழுதியிருந்தார். தேவச்சிற்பி பேர் விஸ்வகர்மா, அசுர சிற்பி பேர் மையன். தேவச்சிற்பி மையன் போட்டிருந்தார். தப்பு. அது தேவச்சிற்பியான சிற்பி, ஒரு நல்ல சிற்பி செதுக்கியிருக்காரு. அதை இது சிவசேலம் கோவில் இருக்கிறத அந்த இது அயன் மாதிரியே இருக்கும். அது வேலைப்பாடு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அது டக்குனு எழுந்து நின்றுட்டு தான் முடியும் போது அப்போ உளியை தூக்கி போட்டு அந்த உளிப்பட்ட காயப்பட டக்குனு உட்காந்துருது இந்த நந்தி. இதுக்கு வருஷா வருஷம் நந்தி களபம் சொல்லிட்டு சந்தனத்தில் அப்படியே குழைச்சி அப்படியே பூசுவாள். எவ்வரி இயர் இட் வில் பி டன். பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுது. சிவசைலம் நந்தி இது. சிவசைலபதி பரமகல்யாணி உடனே சிவசைலபதி. அந்த நந்திக்கு வேலைப்பாடு பாருங்கள், இவ்வளோ வேலைப்பாடு இந்த நந்திக்கு இருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும். நந்தியை பார்த்துட்டு நந்தி பார்த்துட்டே இருக்கலாங்க. சிவசைலத்தில் போகிறான். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சிவசைலம் பரமகல்யாணி உடனடி சிவசைலநாதர் கோவில் திருநெல்வேலியிலிருந்து மேற்கே சுமார் 57 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடனாநிதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் உள்ள நந்தி சிலையின் முதுகில் உளியால் ஏற்பட்ட தழும்பு ஒன்று உள்ளது. ஒரு சமயம் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு சாபம் ஒன்று ஏற்பட்டது. அதற்கு விமோசனமாக சிவசைலத்தில் எழுந்தெழுக்கு இறைவனுக்கு எதிராக ஒரு நந்தியை பிரதிஷ்டை செய்தான். அதன்படி இந்திரன் தேவர்களின் சிற்பியை அழைத்து நந்தி விக்கிரகம் ஒன்றை செய்ய தென்மாளிக்க கோரினான். சிற்பசாஸ்திரங்களை முறைப்படி கற்ற மையன் சிவசைலம் இந்திரன் கூறியபடி சிற்பசாஸ்திர விதியை முறைப்படி ஒரு அழகிய நந்தியை உருவாக்கினான். சிற்பசாஸ்திரங்களை அனைத்து விதிகளையும் முழுமையாக விளங்கிய அந்த நந்தி, கல் நந்தி, இறுதியில் உயிர் பெற்று எழுந்திருந்தது. அங்கிருந்து சில இடம் உழைச்சது. உடனே இந்த சிற்பி தன் கையில் இந்த ஒளியால் நந்தியின் முதுகில் அழுத்த அது நந்தி அங்கேயே நிலையாக தங்கியது. இதனால் நந்தியின் வலது கால் சற்று உயர்ந்த நிலையிலும் மற்ற 3 கால்கள் வளைந்திருந்திருக்கிறது. ஒளியினால் அழுத்திய தழும்பை இன்றும் நந்தியின் மேல் பார்க்க முடியும். இந்த நந்தியின் உடம்பில் இருக்க அடிகளங்களும் தன் வாலை பின்னங்கால் வழியாக வளைத்து வைத்திருப்பதும் அதன் அழகிற்கு மேலும் மெருகூட்டுகின்றன போட்டிருக்கார். அது உண்மைதான், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வால் பாருங்க, பின்னங்கால் வழியாக வெளியில் தங்கியிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காது நந்திக்கு. இது சிவசைலநாதர் கோவிலில் தென்காசி இது ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்குது. கட்டாயம் பார்க்க வேண்டியது ஒருத்தரம். நந்தி கிளம்பம் பண்ணும்போது போய் பார்க்கலாம். சிம்தன் குரூப் தான் பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவையும் ஏ கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் சேர்மனா. அப்புறம் அவள் கட்டளை தான் அது நந்தி கிளம்பம் பண்ணுறது. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாள். அவரே தலையில் முண்டாசெல்லாம் கட்டிட்டு குளிச்சுட்டு மடியாக அவரே சுத்தம்லாம் பண்ணுவார். எல்லாமே நிறைய கேர் அப்பாயிண்ட் படி தே வில் நாட் டூ தட். அவளே நேரம் இறங்கி பண்ணக்கூடிய செயல் அது. இதை சொல்லி இந்த நந்தியை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நந்தி தேவரை பார்த்தாலே நம்ம தோஷங்கள் போயிடும் சொல்லியிருக்கு. ஏன்னா ஈஸ்வரனுக்கு இது தட்சையை கேட்ட போது தட்சனுக்கும் ஈஸ்வரனுக்கு பிடிக்காமல் போனது காரணம்னா அவன் நந்திக்கிட்ட சண்டை போட்டுடுறான். நந்தி ஈஸ்வரோட அன்பாக வெயிட் பண்ணுன்ற அதுக்கு பொறுமை இல்லை அவனுக்கு. சொல்லி அப்புறம் கோச்சின் போயிடறான். அதே நந்தி தேவர் தான் சதி தேவி தட்சயஜத்தை போனோம் கிளம்பும்போது பரமேஸ்வரன் வேண்டான்னு சொல்லியும் ருத்ரன் வேணாம் சொல்கிறார். அப்புறமா ரொம்ப பிடிவாதமாக இருக்கவே சரி சொல்லிட்டு நந்தி தேவர் கூப்பிட்றார்.
அவர் உடனடியாக ரொம்ப அழகாக ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு வந்து நிற்க, அதில் சத்தியதேவி ஏறி உட்காந்துட்டு தட்சயஜத்துக்கு போகிறாருன்னு வருது. கூட பூதகணங்கள்லாம் போகிறது. அங்கே போனால் மரியாதை இல்லை. ரொம்ப அப்பயே வந்து கிளாஷ் ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி முடிகிறது. கடைசியில் தன் உயிரையே நிற்கிறாவன்னு வருது. நெக்ஸ்ட் வரனா சிவனோட கவுண்டர் பார்ட்டை லைஃப் பார்ட்னரை பாதுகாத்த வரை நந்தி தேவர் தான். இந்த சிவ குடும்பத்தை பாதுகாக்கிறதே அவர் தான். கைலாச மலையில் கண்டவாளை விடவே மாட்டார் அவர். அது அது ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ்னால ஆற்றுலலாம் வச்சுக்கலாம். அது நந்தி தேவரை. டாக்டர் லக்ஷ்மி குமாரியும் ஒரு மேடம் இருக்கா. இசபல்லா ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃபுக்கு 2 பெண்களுக்கு அவள் தான் பிரசவம் பார்த்தா. இந்த பட்டுப்புடவை டாக்டர் பேர். எல்லோரும் குழந்தை பிறந்தா பட்டுப்புடவை வாங்கி கொடுப்பா அந்த டாக்டருக்கு. அவாத்தில் கருங்கல்லால் செய்யப்பட்ட நந்தி தான் இந்த காம்பவுண்ட் உள்ளே இருக்கும். அவாத்து வீட்டில் ஒரு கோவில் இருக்கிற நந்தி, கருங்கல் நந்தியே அந்த மாதிரி இருக்கும் பெருசாக. நம்ம நினச்சிக்கலாம், இதுக்கு கோவிலில் தான் இருக்கணும் நந்தி, ஆற்றுல இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம வச்சுக்கலாம் ப்ரொவைடட். அதை வந்து உள்ளன்போடு நம்ம பூஜிக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு புஷ்பமாக சாத்தணும். இல்லை வணங்கணும் அதை பார்த்துட்டு. சரி, நான் நினச்சிப்பேன், இப்போ நீ தான் காப்பாற்றணும்னு நினச்சிப்பேன். எல்லாம் சாமி ரூம் பார்த்துருக்கோம் எங்கள் ஆற்றுல எல்லா நந்தியுமே. இங்கே வறண்டாளுக்கு மட்டும் வடக்கு பார்த்துருக்கோம். இதை சொல்லி இந்த நந்திகேஸ்வரனை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.